ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் பேஸ்டு டேட்டா, கால அடிப்படையிலான தரவு. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் சீரீஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். டைம் சீரீஸ்னால் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பேட்டர்ன்ஸ் இன் டேட்டா ஓவர் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த டேட்டாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து டு ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் அவுட்கம்ஸ், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எது யூஸ் ஆகுது, டைம் சீரீஸுங்கிற அந்த ஸ்டடீஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் மேக் இன்ஃபார்ம் டிசிஷன் அக்ராஸ் பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ வணிகம், பொருளாதாரம் மற்றும் அறிவியல் துறைகளில் எதிர்கால விளைவுகளை கணிக்கவும் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் காலப்போக்கில் தரவுகளில் ஏற்படும் மாற்றங்களை நம்ம புரிஞ்சு கொள்கிறது தான் என்னது, டைம் சீரீஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் என்னது, டைம் சீரீஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைம் சீரீஸ், கால தொடர் வரிசைனா என்னென்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ், அதாவது கால தொடர் வரிசையில் என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் வந்து இண்டெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது குறியீட்டு எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு ஃபைனலாக மெத்தட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர், அந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸை எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைம் பேஸ்டு டேட்டாவை ரியல் லைஃப்பில் நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ், அதாவது வணிகம் மற்றும் நிதி. ஃபோர்காஸ்ட் சேல்ஸ், ப்ராஃபிட்ஸ், டிமாண்ட்ஸ், அதாவது ஒரு பிஸ்னஸில் சேல் எவ்வளோ ஆகுது, டிமாண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம் சீரீஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அண்ட் அனலைஸ் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம பிளான் பண்ணுறதுக்கும் இந்த டைம் சீரீஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வெதர் அண்ட் கிளைமேட், அதாவது மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலையை கணித்தல். எந்த சீசனில் வந்து ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்குது, எந்த சீசனில் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட டைமில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து ஃப்யூச்சரில் நம்ம ப்ரிடிக்ஷனை மேக் பண்ணுறதுக்கு, டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கு இந்த டைம் பேஸ்டு டேட்டா வந்து அப்ளை ஆகுது. ஸோ தேர்ட் ஒன் வந்து பப்ளிக் ஹெல்த், பொது சுகாதாரம், அதாவது இப்போ கொரோனா பீரியடில் வந்து கொரோனா வைரஸ் மக்கள் வந்து அதிகமாக கூடுற இடத்துல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸாக அவங்க பிளான் பண்ணுறதுக்கு இந்த டைம் பேஸ்டு டேட்டா வந்து அப்ளை ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங், உற்பத்தி திட்டமிடல், அதாவது ப்ரொடக்ஷனை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கோ ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இந்த டைம் பேஸ்டு டேட்டா வந்து அப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் அண்ட் இ காமர்ஸ், சில்லறை வணிகம் மற்றும் மின்னணு வர்த்தகம். ஐடென்டிஃபை சீசனல் சேல்ஸ் பேட்டர்ன்ஸ், ஸோ எந்த சீசனில் எது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம் பேஸ்டு டேட்டா வந்து அப்ளை ஆகுது. ஸோ ஃபைனலாக எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டிஸ், எரிசக்தி மற்றும் பயன்பாட்டு சேவைகள். ஃபோர்காஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் ஃபியூயல் டிமாண்ட் ஃபார் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ முன்னாடியே நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த டைம் பேஸ்டு டேட்டா வந்து அப்ளை ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் அ டைம் சீரீஸ், அதாவது கால தொடர் வரிசை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ அ டைம் சீரீஸ் இஸ் அ செட் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் ரெக்கார்டட் ஓவர் அ டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த டேட்டா வேல்யூஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் என்னது, டைம் சீரீஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ரெயின்ஃபால் மெஷர்மெண்ட்ஸ், ஆனுவல் சேல்ஸ் ஃபிகர்ஸ், டெய்லி ஸ்டாக் ப்ரைஸஸ், இயர் வைஸ் பாப்புலேஷன் டேட்டா. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ். ஸோ அந்த டைம் இன்டர்வல்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், மேபி டெய்லியாக இருக்கலாம், மந்த்லியாக இருக்கலாம், இயர்லியாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்மளோட அனாலிசிஸ் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைம் சீரீஸை 4 காம்போனன்ட்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ட்ரெண்ட் ஆர் செக்யூலர் ட்ரெண்ட். ட்ரெண்ட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு லாங் டேர்ம் டைரக்ஷன். ஸோ ஒரு 10 years ஒன்ஸ் நம்ம அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதா என்னது, ட்ரெண்ட் ஆர் செக்யூலர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சீஸ்னல் வேரியேஷன். சீஸ்னல் வேரியேஷன்னா பருவகால மாறுபாடுகள், ஒவ்வொரு சீசனுக்கும் நடக்கிற வேரியேஷனை கால்குலேட் பண்ணுறது தான் என்னது, சீஸ்னல் வேரியேஷன். தேர்ட் ஒன் வந்து சைக்கிளிக்கல் வேரியேஷன். சைக்கிளிக்கல் வேரியேஷன்னா சுழற்சி மாறுபாடுகள், ஒரு 3 years ஒன்ஸ் அந்த வேரியேஷன் லூப்பில் அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறது தான் என்னது, சைக்கிளிக்கல் வேரியேஷன். ஃபைனலாக இர்ரெகுலர் வேரியேஷன். இர்ரெகுலர் வேரியேஷன்னா திடீர்னு நடக்கிறது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மாதிரி திடீர்னு நடக்கிறது தான் என்னது, இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ். ஸோ இந்த 4 காம்போனன்ட்ஸையும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ட்ரெண்ட் ஆர் செக்யூலர் ட்ரெண்ட். ட்ரெண்டுனா என்ன மீனிங், இது வந்து ஒரு லாங் டேர்ம் டைரக்ஷன். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா, ஆனுவல் பாப்புலேஷன் க்ரோத் ஸ்டெடிலி இன்க்ரீஸிங் ஓவர் டிகேட்ஸ். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ் நம்ம பாப்புலேஷனை நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் என்னது, ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப்
trend or secular trend. Next one வந்து seasonal variation. Seasonal variation for example என்ன சொல்லலாம்? Example, ice cream sales peak in summer. Summer seasonல ice cream ஓட sales எப்படி இருக்கும்? Peakல இருக்கும். அதே winter seasonல அதோட level வந்து கம்மியா இருக்கும். So dip in winter. So இது வந்து one of the example of seasonal variation. Third one வந்து cyclical or economic waves. Cyclical variation நம்ம என்ன சொல்லிருந்தோம்? So இதுக்கு for example business cycle example வச்சுக்கலாம். So for example business cycle லேந்து ஒரு loopல 3 year once-க்கு அது repeat-ஆ நடந்துட்டே இருக்கிறது என்னது cyclical variation. Finally irregular variation. Irregular variation-க்கு நம்ம என்ன example சொல்லிருந்தோம்? Natural disasters, strikes or accidents. So இதெல்லாம் வந்து one of the examples of irregular variations அப்படினு சொல்லலாம். So இது நாலுமே தான் வந்து time series-க்கான components. So next வந்து time series னா என்னன்னு பார்த்தோம், components of time series னா என்னன்னு பார்த்தோம். next பார்க்க போறது அந்த time series-ஐ நம்ம 2 மாடலா செப்பரேட் பண்ணலாம். first one வந்து additive model or கூட்டு மாதிரி, next one வந்து multiplicative model or பெருக்கு மாதிரி. additive model அப்படினா இந்த நாலு ட்ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். அதாவது first secular trend, seasonal trend, cyclical trend, irregular trend. So இந்த நாலு ட்ரெண்டையும் ஆட் பண்றது வரதா என்னது additive model. additive model நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படினா components எல்லாமே இண்டிபெண்டண்டா இருந்துச்சு அப்படினா நம்ம additive model யூஸ் பண்ணுவோம். next multiplicative model. multiplicative modelனா என்னது, அந்த நாலு ட்ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதா என்னது multiplicative model. so இதை எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படினா so seasonal or cyclical effect வந்து proportionally increase ஆகும்போது நம்ம multiplicative model வந்து யூஸ் பண்ணுவோம். understanding components is crucial for forecasting. trend plus seasonal plus cyclical helps prediction வந்து நம்ம மேக் பண்ண முடியும். அதே இது irregular வந்து நமக்கு என்னது, irregular variation வந்து ஒரு unexpected shocks. so first one வந்து time series னா என்னன்னு பார்த்தோம், 4 components of time series என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். next வந்து அந்த time series-ஐ 2 மாடலா நம்ம செப்பரேட் பண்றோம், additive model, multiplicative modelல என்னன்னு பார்த்தோம். so overall time series analysis ஓட process என்னங்கறதை இப்ப பார்க்க போறோம். first one என்ன பண்ணுவோம், டேட்டாவை கலெக்ட் பண்றோம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல உள்ள டேட்டாவை நம்ம first one கலெக்ட் பண்றதா என்னது first step. next வந்து plotting, நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு ஒரு கிராஃபா நம்ம அதை plot பண்றோம். next identify components. so எத்தனை components நம்ம பார்த்திருந்தோம், 4 components பார்த்தோம். so அதை break பண்றோம், break data into அந்த 4 componentsல அந்த டேட்டாவை break பண்றோம். first one என்ன பார்த்தோம், trend, second one seasonal, third one cyclical, fourth one irregular. so next one வந்து smoothing. smoothing னா என்னன்னா அந்த ட்ரெண்டை நம்ம டிடெக்ட் பண்றது. so எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட், லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். so இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ரெண்டை நம்ம டிடெக்ட் பண்றோம். so ஃபைனலா இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன் என்ன மீனிங், அனலைஸ் ரிசல்ட்ஸ் ஃபார் ஃபோர்காஸ்டிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு டிசிஷனை மேக் பண்றதா என்னது ஃபைனல் ஸ்டெப். so இதெல்லாம் தான் டைம் சீரிஸ் அனாலிசிஸோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த ட்ரெண்டை எப்படிலாம் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் ட்ரெண்ட், காலப்போக்கை அளவிடும் முறைகள் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூவிங் ஆவரேஜஸ், அதாவது நகரும் சராசரி முறை. நெக்ஸ்ட் ஒன் வந்து லீஸ்ட் ஸ்கொயர்ஸ், மீச்சிறு வர்க்க முறை. தேர்ட் ஒன் வந்து செமி ஆவரேஜஸ், பகுதி சராசரி முறை. ஃபோர்த் ஒன் வந்து கிராஃபிக் மெத்தட், வரைபட முறை. ஸோ இந்த 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டை வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறது மூவிங் ஆவரேஜஸ் மெத்தடும் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடும் தான் பார்க்க போகிறோம். மூவிங் ஆவரேஜஸ் மெத்தட்னா என்னது, 3 இயர் மூவிங் ஆவரேஜ்னா அந்த 3 இயரை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணும். அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் விட்டுட்டு செகண்ட் 3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் என்னது மூவிங் ஆவரேஜஸ் மெத்தட், அதாவது 3 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், சம்மேஷன் எக்ஸ் வந்து 0வாக இருக்கணும். அதாவது அந்த கொடுத்துருக்கிற டேட்டா ஆட் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிடில் டேர்ம் உள்ளதை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், 0ன்னு எடுத்துப்போம். ஸோ மேலே உள்ளது -1 -2, கீழே உள்ளது +1 +2ன்னு அந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏபியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைனோட ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதுக்கெலாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் ட்ரெண்ட் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட் ஈக்குவேஷன்னா ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட் ஈக்குவேஷன் y = a + bx. ஸோ இதுதான் என்னது ஜென்ரல் ட்ரெண்டோட ஈக்குவேஷன். ஸோ இதில் சம்மேஷன் எக்ஸ் வந்து = 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிடில் இயரை நம்ம என்னவா எடுத்துப்போம், ஆரிஜினாக எடுத்துப்போம். ஸோ அதுக்கான ஃபார்முலா a = summation y / n
b equal to summation xy divided by x squared. அதே இது summation x not equal to 0 இருக்கு அப்படின்னா, அதாவது அந்த டேட்டாஸ் வந்து ஈவன் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா b equal to n summation xy minus summation x into summation y divided by n summation x squared minus summation x the whole square. a ஓட வேல்யூ summation y minus b summation x divided by n. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ab ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம சிவிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜ். இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜ் designed to measure the change in the level of an activity or item with respect to time or geographical location. Time பொறுத்தோ or geographical location பொறுத்தோ அந்த activity or item ஓட லெவலில் நடக்கிற சேஞ்சஸ், ஸோ அதை மெஷர் பண்ணுறதா என்னது இண்டெக்ஸ் நம்பர். அதாவது குறியீட்டு எண்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் விலை அல்லது அளவில் ஏற்படும் அந்த சேஞ்சஸ், அந்த மாற்றத்தை அளவிடும் ஒரு வகையான கருவி தான் என்னது குறியீட்டு எண்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து they are expressed as ratio or percentage. next one they are specialized averages. third characteristic என்னது they measure the change in the level of phenomenon. fourth one வந்து they measure the effect of change over a period of time. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த சேஞ்சஸோட எஃபெக்டை மெஷர் பண்ணுறது தான் என்னது இண்டெக்ஸ் நம்பரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபைனலாக they measures change in variables capable of direct measurement, that is they measure relative change. ஸோ இது எல்லாமே தான் வந்து இண்டெக்ஸ் நம்பரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ குறியீட்டு எண்களின் சிறப்பியல்புகள் ஆர் பண்புகள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது இவை விகிதம் அல்லது சதவிகிதத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இண்டெக்ஸ் நம்பர் எதில் நம்ம மெஷர் பண்ணுறோம், விகிதம் ஆர் சதவிகிதம். நெக்ஸ்ட்டு இவை சிறப்பு வகை சராசரிகள், அதாவது ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜ்னு பார்த்தோமா. தேர்ட் ஒன் வந்து இவை ஒரு நிகழ்வின் அளவில் ஏற்படும் மாற்றத்தை அளவிடுகின்றன, ஒரு நிகழ்வில் ஏற்படுற அந்த சேஞ்சஸை மெஷர் பண்ணுது. ஃபோர்த் ஒன் வந்து இவை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஏற்படும் மாற்றத்தின் விளைவை அளவிடுகின்றன. ஃபைனலாக இவை நேரடியாக அளவிடக்கூடிய மாறிகளில் ஏற்படும் மாற்றங்களை அளவிடுகின்றன, அதாவது ஒரு ஒப்பீட்டு மாற்றம், அதாவது ரிலேட்டிவ் சேஞ்சை வந்து இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து மெஷர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்பரோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். they are used to feel the pulse of the economy. thus the index numbers work as barometers of economic activity. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட ஒரு அளவீடாக தான் என்ன யூஸ் ஆகுது இண்டெக்ஸ் நம்பர் வந்து யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் வந்து they help in framing suitable policies and take decisions related to wages, prices and consumption. ஸோ வேஜஸ், ப்ரைஸஸ், கன்சம்ஷனை பேஸ் பண்ணி டிசிஷனை நம்ம எடுக்கிறதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர் they reveal trends and tendencies. ஸோ ட்ரெண்டையும் டெண்டன்சிஸையும் ரிவீல் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது, இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் ஆகுது. they are used as indicators of, எதோட இண்டிகேட்டர்ஸாக இது யூஸ் ஆகுது அப்படின்னா டிஃப்ளேஷனரி டெண்டன்சிஸோட இண்டிகேட்டராக இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் வந்து they are used to measure the purchasing power of money. பணத்தின் அந்த வாங்கும் திறனை மெஷர் பண்ணுறதுக்கும் எது யூஸ் ஆகுது, இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபைனலாக the help in forecasting future economic activity. ஸோ அதுக்கு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ குறியீட்டு எண்களின் பயன்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொருளாதாரத்தின் நிலையை உணர இந்த குறியீட்டு எண் வந்து பயன்படுத்தப்படுகிறது. பொருளாதாரத்தின் நிலையை உணர பயன்படுத்தப்படுகின்றன. எனவே குறியீட்டு எண்கள் பொருளாதார நடவடிக்கைகளின் அளவீடுகளாக செயல்படுகின்றன. அந்த இண்டெக்ஸ் நம்பர் என்னவா செயல்படுது, பொருளாதாரத்தின் நடவடிக்கைகளின் அளவீடுகளாக, அதாவது பேரோமீட்டர்ஸாக வந்து பயன்படுது. நெக்ஸ்ட்டு ஊதியம், விலைகள், நுகர்வு போன்றவற்றுடன் தொடர்புடைய பொருத்தமான கொள்கைகளை உருவாக்கவும், ஊதியம், விலைகள், நுகர்வு இதோட ரிலேட் ஆகிற கொள்கைகளை உருவாக்கவும் முடிவுகளை எடுக்கவும் டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கும் இந்த குறியீட்டு எண்கள் வந்து பயன்படுது. ஸோ தேர்ட் ஒன் வந்து இவை சந்தையின் போக்குகள் மற்றும் மாற்றங்களை வெளிப்படுத்துகின்றன. மேலும் பணவாட்ட போக்குகளின் குறிகாட்டிகளாக இவை பயன்படுத்தப்படுகின்றன. ஃபோர்த் ஒன் வந்து இவை பணத்தின் வாங்கும் திறனை அளவிட பயன்படுகின்றன. ஃபிஃப்த் ஒன் வந்து எதிர்கால பொருளாதார நடவடிக்கைகளை முன்கூட்டியே நம்ம கணிக்கிறதுக்கும் இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் நம்பரோட யூசஸ்.
ஸோ ப்ரீவியஸாக நம்ம இண்டெக்ஸ் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இண்டெக்ஸ் நம்பர்னால் என்னது, ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஐட்டம் ஆர் ஆக்டிவிட்டியில் நடக்கிற அந்த சேஞ்சஸை நம்ம மெஷர் பண்ணுறதா என்னது இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை நம்ம எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இனி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் நிறையிடா குறியீட்டு எண்கள், அதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட், அதாவது எளிய தொகுப்பு முறை. ஸோ சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தடில் இண்டெக்ஸ் நம்பருக்கான ஃபார்முலா என்னது, P10 ஈக்குவல் டு சம்மேஷன் P1 டிவைடட் பை சம்மேஷன் P0 இன்ட்டு 100. இந்த P10 அப்படிங்கிறது என்னென்னா இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் இயர். அதே இது சம்மேஷன் P1ங்கிறது என்னது, சம் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் கரண்ட் இயர், அதாவது நடப்பு ஆண்டோட அந்த பொருளோட விலைகளோட கூடுதல் தான் என்னது சம்மேஷன் P1 அப்படிங்கிறது. P0ங்கிறது பேஸ் இயரில் அந்த ஐட்டமோட ப்ரைஸஸோட சம், அதுதான் என்னது சம்மேஷன் P0, சம் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் பேஸ் இயர். சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். ஸோ அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரை நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட், அதுதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தது. இப்போ பார்க்க போகிறது சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். அதுக்கு என்ன ஃபார்முலா, சம்மேஷன் P1 டிவைடட் பை P0. அந்த சேம் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட்கான ஃபார்முலா, அதை எதால் டிவைட் பண்ணுறோம், அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸால் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அதுதான் என்னது சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ், அதாவது விலை உறவுகளின் எளிய சராசரி முறை. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸோட 2 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது நிறையிட்ட குறியீட்டு எண்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் மெத்தட், அதாவது நிறையிடப்பட்ட தொகுப்பு முறை. ஸோ அதுக்கான ஃபார்முலா சம்மேஷன் P1 இன்ட்டு W டிவைடட் பை சம்மேஷன் P0 இன்ட்டு W இன்ட்டு 100. ஸோ இதுதான் என்னது வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் மெத்தட்கான ஃபார்முலா. ஸோ இதில் வெயிட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா சம் ஃபேக்டர்ஸ் ஆர் அசைன் வித் ப்ரைஸஸ். ஃபேக்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, குவான்டிட்டிஸ். ஸோ இந்த வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் மெத்தடை நான் 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர், லாஸ்ட் இயரின் குறியீட்டு எண். ஸோ அதுக்கான ஃபார்முலா சம்மேஷன் P1 இன்ட்டு Q0. இதில் பேஸ் இயர் குவான்டிட்டிஸை வந்து நம்ம வெயிட்ஸாக எடுத்துக்கிறோம். இஃப் பேஸ் இயர் குவான்டிட்டிஸ் ஆர் டேக்கன் அஸ் வெயிட்ஸ். ஸோ அதுதான் வந்து என்னது லாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர். இந்த இண்டெக்ஸ் நம்பரில் வெயிட்டை நம்ம எதாவது எடுத்துக்கிறோம், பேஸ் இயர் குவான்டிட்டி. Q0ங்கிறது என்னது பேஸ் இயரோட குவான்டிட்டி, அதை நம்ம வெயிட்டாக வச்சு மெஷர் பண்ணுறதா என்னது லாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர், பாசியின் குறியீட்டு எண். இஃப் குவான்டிட்டிஸ் ஆஃப் கரண்ட் இயர் ஆர் டேக்கன் அஸ் வெயிட்ஸ். ஸோ பாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் நம்பரில் எதை நம்ம வெயிட்டாக எடுத்துப்போம், கரண்ட் இயரோட குவான்டிட்டியை நம்ம வெயிட்டாக எடுத்து மெஷர் பண்ணுறதா என்னது பாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர். தேர்ட் ஒன் வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர். இது என்னன்னு சொல்கிறோம், ஃபிஷரின் தனித்த குறியீட்டு எண். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் லாஸ்ட் இயர்ஸ் அண்ட் பாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர். லாஸ்ட் இயர் இண்டெக்ஸ் நம்பரும் அண்ட் பாஸ்ட் இயர் இண்டெக்ஸ் நம்பரோட ஜியோமெட்ரிக் மீன் தான் என்னது ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாஸ்ட் இயரோட இண்டெக்ஸ் நம்பர் இன்டூ பாஸ்ட் இயரோட இண்டெக்ஸ் நம்பர். ஃபோர்த் ஒன் வந்து மார்ஷல் எட்ஜ்வர்த் இண்டெக்ஸ் நம்பர், அதாவது எட்ஜ்வர்த்தின் குறியீட்டு எண். ஸோ இதில் நம்ம எதை வெயிட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் பேஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர். பேஸ் இயர் அண்ட் கரண்ட் இயரோட ஆவரேஜை நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம், வெயிட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் பேஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர் குவான்டிட்டிஸை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வெயிட்ஸாக யூஸ் பண்ணுறது என்னது எட்ஜ்வர்த் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இண்டெக்ஸ் நம்பரை 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர். அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரில் 2 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரில் 2 மெத்தடில் நம்ம செப்பரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் மெத்தட். இந்த மெத்தடில் 4 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர், நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் இயர் இண்டெக்ஸ் நம்பர், தேர்ட் ஒன் வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர், ஃபோர்த் ஒன் வந்து மார்ஷல் எட்ஜ்வர்த் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ லாஸ்ட் இயர் இண்டெக்ஸ் நம்பர்ஸில் எதை நம்ம வெயிட்ஸாக எடுத்துப்போம், பேஸ் இயரோட குவான்டிட்டியை நம்ம வெயிட்டாக எடுத்துப்போம். அதே பாஸ்ட் இயர் இண்டெக்ஸ் நம்பரோட எதை நம்ம வெயிட்டாக எடுத்துப்போம், கரண்ட் இயரோட குவான்டிட்டிஸை நம்ம வெயிட்டாக எடுத்துப்போம். ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர்னா லாஸ்ட் இயர் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்ட் இயர் இண்டெக்ஸ் நம்பரோட ஜியோமெட்ரிக் மீன் தான் என்னது ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஃபோர்த் ஒன் வந்து மார்ஷல் எட்ஜ்வர்த் இண்டெக்ஸ் நம்பர்னா அந்த பேஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர் குவான்டிட்டியோட ஆவரேஜை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், வெயிட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மார்ஷல் அண்ட் எட்ஜ்வர்த் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்.
ஸோ வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரை 2 டைப்பாக நம்ம பிரித்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் மெத்தட். ஸோ அதில் தான் வந்து லாஸ்பியர்ஸ், பாஸ்டே, ஃபிஷர்ஸ் அண்ட் மார்ஷ்வெல் 4 பேரும் வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா P01 ஈக்குவல் டு சம்மேஷன் I இன்ட்டு W டிவைடட் பை சம்மேஷன் W. இதில் ஐங்கிற இண்டெக்ஸ் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? P1 by P0 இன்ட்டு 100. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெஸ்ட் அடிக்வேசி ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் டெஸ்ட், நெக்ஸ்ட் ஒன் வந்து டைம் ரிவர்சல் டெஸ்ட், தேர்ட் ஒன் வந்து ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட், ஃபைனலாக சர்க்குலர் டெஸ்ட். ஸோ குறியீட்டு எண்களின் சோதனை. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அலகு சோதனை, கால மாற்று சோதனை, காரணி மாற்று சோதனை, சுழற்சி சோதனை. ஸோ இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் நம்பரை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட் டெஸ்ட். இதில் யூனிட் டெஸ்ட் அண்ட் டைம் ரிவர்சல் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறது. யூனிட் டெஸ்ட் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் யூனிட்ஸ் இன் விச் ப்ரைசஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு. அதாவது குறியீட்டு எண் என்பது விலைகள் மற்றும் அளவுகள் குறிப்பிடப்படும் அலகுகளை சார்ந்தது அல்ல. அதாவது அந்த ப்ரைஸையும் குவான்டிட்டிஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? யூனிட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஆல் இண்டெக்ஸ் நம்பர் எக்ஸப்ட் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் சாட்டிஸ்ஃபை திஸ் டெஸ்ட். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட்டை எந்தெந்த இண்டெக்ஸ் நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸப்ட் சிம்பிள் அக்ரிகேட்டிவ். சிம்பிள் அக்ரிகேட்டிவை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸ் நம்பரும் இந்த யூனிட் டெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ எளிய தொகுப்பு முறையை தவிர மற்ற அனைத்து குறியீட்டு எண்களும் இந்த சோதனையை நிறைவு செய்யும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைம் ரிவர்சல் டெஸ்ட். டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? P01 இன்ட்டு P10 ஈக்குவல் டு 1. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா போட்டு நம்ம கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன வரும்? ப்ராடக்ட் பண்ணால் வேல்யூ வந்து 1 கிடைக்கும். ஸோ ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் சாட்டிஸ்ஃபை திஸ் டெஸ்ட். டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பரும் சிம்பிள் அக்ரிகேட்டிவும் இந்த டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. காலமாற்று சோதனை, ஃபிஷர் குறியீட்டு எண் மற்றும் எளிய தொகுப்பு முறை இந்த சோதனையை நிறைவு செய்கின்றன. ஸோ இது வரைக்கும் நம்ம டைம் சீரீஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டைம் சீரீஸோட காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். டைம் சீரீஸோட 2 மாடல், மல்டிப்ளிகேட்டிவ் மாடல் அண்ட் அடிட்டிவ் மாடல்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்பர்னா என்னது, அந்த இண்டெக்ஸ் நம்பரை என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஃபைனலாக டெஸ்ட் அடிக்வேசி ஃபார் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்ட் ரிலேட்டடான CVT ப்ரீவியஸ் இயர்ஸ்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் வந்து CVT 2024 கேட்ட கொஷின். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ டைம் சீரீஸ். டைம் சீரீஸோட காம்பனன்ட்ஸ் எதுலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இர்ரெகுலர் காம்பனன்ட். இது வந்து ஒன் ஆஃப் த காம்பனன்ட் ஆஃப் டைம் சீரீஸ். நெக்ஸ்ட்டு சைக்கிளிக்கல் காம்பனன்ட், இதுவுமே வந்து டைம் சீரீஸோட காம்பனன்ட் தான். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் காம்பனன்ட், ட்ரெண்ட் ஆர் செக்யூலர் ட்ரெண்டும் டைம் சீரீஸோட காம்பனன்ட் தான். ஸோ எது மட்டும் டைம் சீரீஸோட காம்பனன்ட் இல்லை? குரோனாலஜிக்கல் காம்பனன்ட். ஸோ இது வந்து டைம் சீரீஸோட காம்பனன்ட் இல்லை. ஸோ த ஆப்ஷன் இஸ் ABD. ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்வருவனவற்றில் காலம்சார் தொடர் வரிசையின் கூறுகள் எது? சீரற்ற கூறு இருக்குது, சுழற்சி கூறு இருக்குது, காலப்போக்கு கூறு இருக்குது. எது கிடையாது? கால வரிசை கூறு வந்து காலம்சார் தொடர் வரிசையின் கூறுகள் அல்ல. ஸோ த ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சேம் இயரில் கேட்ட கொஷின். ஃபார் த கிவன் 5 வேல்யூஸ், இந்த 5 வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த 3 இயர் மூவிங் ஆவரேஜஸ் கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கான நகரும் சராசரிகள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 இயர் மூவிங் ஆவரேஜ்னால் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த கிவன் 5 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். சொல்யூஷன், the 5 values 12, 15, 18, 24, 36. ஸோ இதுக்கு நம்ம 3 இயர் மூவிங் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 இயர் மூவிங் ஆவரேஜ்னா என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு 3யும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோமா? ஸோ 12 + 15 + 18 டிவைடட் பை 3. ஸோ இதை சம் பண்ணோன்னா 45/3 15. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுட்டு அடுத்த 3 இயரை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோமா? 15 + 18 + 24 டிவைடட் பை 3. ஏன் நம்ம இதை 3ஆல் டிவைட் பண்ணுறோம்? ஏன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னது 3 இயர் மூவிங் ஆவரேஜ். ஸோ அதனால் 3ஆல் நம்ம இதை டிவைட் பண்ணுறோம். இதெல்லாம் சம் பண்ணோன்னா 57/3. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 19.
நெக்ஸ்ட்டு அடுத்ததை விட்டுட்டு லாஸ்ட் 3 18 plus 24 plus 36 divided by 3. So இதெல்லாம் sum பண்ணோன்னா 78 by 3 26. So the option 15 19 26 தான் என்னது given 5 values கான 3 year moving average. So the option C is the correct answer. So next question CVT 2022 ல கேட்ட question என்ன கொடுத்திருக்காங்க given that summation P0 Q0 value கொடுத்திருக்காங்க. So P0 Q1 ஓட value கொடுத்திருக்காங்க, P1 Q0 P1 Q1 ஓட value கொடுத்துட்டு where subscripts of 0 and 1 are used for 0 ங்கிறது எதை மீன் பண்ணோம் base year, 1 ங்கிறது எதை மீன் பண்ணோம் current year respectively. The last year's price index number is last year price index number find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா என்னது last year price index நம்பருக்கு summation P1 into எதை நம்ம வெயிட்டாக யூஸ் பண்ணுவோம் base year quantity எதை நம்ம வெயிட்டாக யூஸ் பண்ணுவோம் Q0 divided by summation P0 into Q0 into 100. So இதுதான் என்னது last year's ஓட price index, last year's ஓட index நம்பருக்கான ஃபார்முலா. ஸோ இதில் given values substitute பண்ணி சால்வ் பண்ணனா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். P1 Q0 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க 855 divided by P0 Q0 ஓட summation வேல்யூ கொடுத்துருக்காங்களா 700 into 100 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 855 7ஆல் டிவைட் பண்ணுறோம் 1 7 are 7 balance 1 2 7 are 14 balance 1 2 7 are 14 point 1 4 122.14. So the option D is the correct answer. ஸோ இந்த கொஷினில் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட் பேஸோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபார்முலா என்னது நம்ம வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரில் நம்ம லாஸ்ட் பேஸ்க்கான ஃபார்முலா வெயிட்டை வந்து நம்ம எதாவது எடுத்துப்போம் பேஸ் இயரோட குவான்டிட்டிஸை தான் நம்ம வெயிட்டாக எடுத்துப்போம். ஸோ இங்கே பேஸ் இயரோட குவான்டிட்டி வெயிட்டாக எடுத்து நம்ம ஃபைனல் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து CVT 2022 கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க y equal to a plus b of x minus 2005ங்கிற ட்ரெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு x இயர் கொடுத்துருக்காங்க, y வந்து yields in tonsல கொடுத்துட்டு வேல்யூ ஆஃப் a plus b ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரெண்டில் a plus b ஆக்கான வேல்யூக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேஸ் 1 கேஸ் 2 அனலைஸ் பண்ணணும். கேஸ் 1 என்ன மீனிங் சமேஷன் x ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ சமேஷன் எக்ஸ்னா மிடில் இயரை நம்ம ஆரிஜினாக எடுத்துப்போம். இது 0, இது -1, இது -2, இது +1, இது +2. ஸோ இதெல்லாமே சம் பண்ணால் ஈக்குவல் டு 0 வருதா? ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருந்தோம் சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம் a equal to summation y divided by n, b equal to summation xy divided by summation x squared. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கொஸ்டின்கான ஏபியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ என்னென்னது -2 -1 0 +1 +2. y வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 6 13 17 20 24. ஸோ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ட்ரெண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க y equal to a plus b of x minus 2005ங்கிற ட்ரெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2005ங்கிறது என்னது மிடில் இயர். இதை தான் நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம் ஆரிஜினாக எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபார்முலா a equal to summation y divided by n, b equal to summation xy divided by summation x square. ஸோ இது எப்போ when summation x equal to 0வாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது அந்த given data ஆட் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்மேஷன் ஒய்னு என்ன மீனிங் ஒய்யோட வேல்யூவை சம் பண்ண போகிறோம். ஸோ a equal to 6 + 13 +
17 plus 20 plus 24 divided by என்னங்கிறது என்ன மீனிங் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது 5 இருக்குது 5 ஸோ இதெல்லாம் சம் பண்ணோன்னா 80 by 5 ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 16 ஸோ ஏயோட வேல்யூ 16 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் b equal to summation xy divided by summation x squared summation xy னா x யும் y யும் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணணும் அப்போனா -2 into 6 plus -1 into 13 plus 0 into 17 plus 1 into 20 plus 2 into 24 so x யும் y யும் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணுறோம் டிவைடட் பை சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் -2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் -1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஸோ இதெல்லாமே ப்ராடக்ட் பண்ணோன்னா -12 -13 ப்ளஸ் 0 ப்ளஸ் 20 ப்ளஸ் 48 4 plus 1 5 5 plus 5 10 ஸோ இதெல்லாமே ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணோன்னா 43 by 10 ஸோ இதை 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 4.3 ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க a plus b ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க a வந்து 16 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் b வந்து 4.3 which is equal to 20.3 தான் என்னது a plus b ஓட வேல்யூ ஸோ the option b is the correct answer. Next question வந்து CVT 2023ல கேட்ட question என்ன கொடுத்துருக்காங்க the price relatives and weights of a set of commodities are given us if the sum of weight is 30 weight ஓட sum கொடுத்துட்டாங்க the index for the set is 144 இந்த set ஓட overall index value கொடுத்துட்டு then the values of x and y ஓட value வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க இந்த weightsல உள்ள xy ஓட value வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க so solution என்ன கொடுத்துருக்காங்க summation w ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க 13 கொடுத்துட்டாங்க index number கொடுத்துட்டாங்க index number என்ன கொடுத்துருக்காங்க index for the set இந்த overall set ஓட index number வந்து 144 னு கொடுத்துட்டாங்க so price relatives and weights கான formula என்னது so weighted average of price relative கொடுத்துட்டாங்க weight கொடுத்துட்டாங்க அதுக்கான formula நம்ம என்ன பார்த்திருந்தோம் summation I into w divided by summation w so இந்த formula தான் அந்த questionல நம்ம யூஸ் பண்ண போறோம் so weighted price relative கான formula என்னது summation I into w divided by summation w so இதில் iங்கிறது என்னது I equal to summation p1 divided by summation p0 into 100 so இந்த formula யூஸ் பண்ணி நம்ம xy ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் so first summation w equal to 30 so இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம் so summation w equal to 13 கொடுத்துட்டாங்க summation w என்ன கொடுத்துருக்காங்க x plus 3x plus y equal to 30 so 4x plus y equal to 30 இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு weighted price relative ஓட ஓவரால் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்களா 144 so 144 equal to ஃபார்முலா என்னது summation I into w divided by summation w so I into w na 150 into x 130 into 3x so summation I into w na I வந்து 150 into w ஓட வேல்யூ first value x plus second index number 130 into 3x plus 180 into y divided by summation w ஓட வேல்யூ 30 அந்த செட் இண்டெக்ஸோட ஓவரால் செட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 144 ஸோ இந்த 30 இங்கே மல்டிப்ளிகேட்டில் வந்துடும் 4 3
20 equal to, so இதை பண்ணோன்னா 150x plus 390x plus 180y, 540x plus 180y, 4320 equal to 540x plus 180y. So இந்த last equation 180 ஆல divide பண்றோம், divided by 180 ஆல divide பண்ணோன்னா 24 equal to 3x plus y. So இதை நம்ம equation number 2 எடுத்துக்கலாம். So இந்த ரெண்டு equationையும் subtract பண்ணோன்னா x ஓட value வந்து find out பண்ணிடலாமா? So first equation என்ன எடுத்திருந்தோம், 4x plus y equal to 30. இதை equation number 1. Next equation 3x plus y equal to 24. 3x plus y equal to 24. இதை equation number 2 எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு equationையும் நம்ம solve பண்ணோன்னா x and y ஓட value வந்து நம்ம find out பண்ணிடலாம். So இதை first step என்ன பண்ண போகிறோன்னா, first equation subtract by 2 ஆல subtract பண்ண போகிறோம் second equation ஆல. So இதை subtract பண்ணோன்னா 4x minus 3x x, y minus y cancel ஆகிடும், equal to 30 minus 24 6, x equal to 6ங்கிறத find out பண்ணிடலாம். இதை third equation வச்சுக்கலாம். Next இந்த third equation x ஓட வேல்யூவை either 1 or 2ல substitute பண்ணோன்னா y ஓட வேல்யூ find out பண்ணிடலாம். Substitute third equation in first equation, we get 4 into 6 plus y equal to 30, 4 6 are 24 plus y equal to 30, which implies y equal to 30 minus 24 6. So இதை fourth equation வச்சுக்கலாம். So x ஓட value 6, y ஓட value 6ங்கிறத find out பண்ணிட்டோம். So the option C is the correct answer. So இந்த questionல price relative கொடுத்துட்டாங்க, weight கொடுத்துட்டாங்க. So weighted price relativeக்கான formula தெரிஞ்சிச்சுன்னா x and y ஓட value வந்து நம்ம find out பண்ணிடலாம். weighted price relativeக்கு formula என்னது, summation I into w divided by summation w. இதில் summation I எப்படி find out பண்ணுவோம், P1 divided by P0 into 100. So first one வந்து weighted price relativeக்கான formula first analyze பண்ணணும். அந்த formula நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா given values அதில் substitute பண்ணி x and y ஓட values வந்து நம்ம find out பண்ணிடலாம். So next question CVT 2023ல கேட்ட question என்ன கேட்டிருக்காங்க, given the data for the sales of a product in a state is as follows, the equation of the straight line trend by method of least square மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைனோட ட்ரெண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக ட்ரெண்டோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது, y ஈக்குவல் டு a ப்ளஸ் bx. ஸோ இதில் ஏபியோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஜென்ரல் ட்ரெண்ட் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, the equation of the straight line trend ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தடை யூஸ் பண்ணி, லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி. லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடுக்கு ஃபார்முலா வந்து when summation x equal to 0வாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, summation x not equal to 0வாக இருந்தால் ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். இப்போ இது வந்து ஒரு ஆட் நம்பரில் தான் இருக்குது இந்த சீரீஸ், ஏன்னா 1 2 3 4 5ல் இருக்குது. ஸோ இதில் மிடில் வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த மிடில் வேல்யூவை நம்ம என்னவா எடுத்துப்போம், ஆரிஜினாக எடுத்துப்போம். இது -1, இது -2, இது +1, இது +2. ஸோ சம்மேஷன் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஏபிக்கான ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம், when summation x equal to 0, ஏபிக்கான ஃபார்முலா by the method of least square என்ன பார்த்தோம், summation y divided by n, bக்கு summation xy divided by summation x square. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏபியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் ட்ரெண்ட் ஈக்குவேஷனில் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு சம்மேஷன் ஒய் எல்லாம் சம் பண்ணுறோம். 150 + 130 + 160 +
170 plus 200. n ங்கிறது என்னது? n means number of items 5. So இதெல்லாம் sum பண்ணோம்னா which is equal to 810 divided by 5. So இதை divide பண்ணோம்னா 1 5 are 5, 6 5 are 30, 2 5 are 10. 162 தான் என்னது? a ஓட வேல்யூங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் b கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். b equal to என்ன ஃபார்முலா? summation xy divided by summation x square. x ஓட வேல்யூ -2, -1, 0, 1, 2. y ஓட வேல்யூ 150, 130, 160, 170, 200. So b equal to -2 into 150 plus -1 into 130 plus 0 into third term plus 1 into 170 plus 2 into 200. So divided by summation x square. So summation x na இந்த x value எல்லாம் sum பண்ணோம்னா 10. Next b equal to -300 minus 130 plus 170 plus 400 divided by 10. So இதெல்லாம் add and subtract பண்ணோம்னா 570 minus 430 divided by 10. So b ஓட வேல்யூ 14 ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. a ஓட வேல்யூ ஆல்ரெடி 162 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரெண்ட் ஈக்குவேஷனில் ab ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ y equal to a ஓட வேல்யூ 162 plus 14x. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைட் லைனோட ட்ரெண்ட் ஈக்குவேஷன். 162 plus 14x. So the option D is the correct answer. ஸோ இந்த கொஷனில் ட்ரெண்ட் லைனோட ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பை த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி. ஸோ லீஸ்ட் ஸ்கொயரில் 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஒரு ஃபார்முலா இருக்குது, சம்மேஷன் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் வேறு ஃபார்முலா இருக்குது. நமக்கு மோஸ்ட்டாக சிஇடியில் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா மிடில் வேல்யூவை நம்ம ஆரிஜினாக எடுத்துக்கிறோம். ஸோ இதை -1 -2 அதை +1 +2ன்னு எடுத்துகிட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஏபியோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து சிஇடி 2023ல் கேட்ட கொஷின். ஸோ கிவன் டேட்டா கொடுத்துட்டு த லாஸ்ட் பியர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த இயர் 2016 வித் இயர் 2010. லாஸ்ட் பியர்ஸோட குறியீட்டு எண் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, லாஸ்ட் பியர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்த்தோம். லாஸ்ட் பியர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? சொல்யூஷன் லாஸ்ட் பியர்ஸோட இண்டெக்ஸ் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? சம்மேஷன் P1 இன்ட்டு எதை நம்ம வெயிட்டாக எடுத்துப்போம்? பேஸ் இயரோட குவான்டிட்டியை வெயிட்டாக எடுத்துப்போம் டிவைடட் பை சம்மேஷன் P0 இன்ட்டு Q0 இன்ட்டு 100. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பியர்ஸோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பருக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே கிவன் டேட்டாலேருந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட் பியர்ஸோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் இயர் 2010ங்கிறது என்னது? பேஸ் இயரோட ப்ரைஸ். ஸோ P0. ப்ரைஸ் இயர் 2016ங்கிறது கரண்ட் இயரோட ப்ரைஸ். குவான்டிட்டி 2010ங்கிறது பேஸ் இயரோட குவான்டிட்டி, இது வந்து கரண்ட் இயரோட குவான்டிட்டி. ஸோ ஃபார்முலா என்னது? சம்மேஷன் P1 இன்ட்டு Q0 டிவைடட் பை சம்மேஷன் P0 இன்ட்டு Q0 into 100. So first P1 into Q0. P1 na இந்த வேல்யூ, Q0 na இந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ண போகிறோம். ஸோ 2 into 10 plus 10 into 12 plus 10 into 15 divided by next வந்து P0 Q0 ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுறோம். P0 னா இந்த வேல்யூ, Q0 னா சேம் இதே வேல்யூ.
So 1 into 10 plus 5 into 12 plus 6 into 15 into 100. So இதை ப்ராடக்ட் பண்ணனா 20 plus 120 plus 150 divided by 10 plus 60 plus 90 into 100. So இதெல்லாம் sum பண்ணனா 290 divided by 160 into 100. So 0 0 cancel ஆயிடும். 8 2s are 16, 5 2s are 10, 4 2s are 8. So 145 into 5 divided by 4 ன்னு இருக்கு. 145 into 5 divided by 4. 25 க்கு 5 balance 2. 725 by 4. So 725 4 ஆல divide பண்ணனா 181.25. So the option D is the correct answer. So இந்த questionல datas கொடுத்துட்டாங்க. last pays ஓட price index number ஓட value வந்து find out பண்ண சொல்லிருக்காங்க. So அதுக்கு last pays price index numberக்கான formula என்னங்கறத first நம்ம analyze பண்ணனும். first formula என்னது summation P1 into Q0 divided by summation P0 into Q0. இது வந்து weighted price index number தான். last paysனா எதை நம்ம weight எடுத்துப்போம், base year ஓட quantity weight எடுத்துப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம last pays price index number 181.25ங்கிறத find out பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து CET 2022ல கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினேஷன் மாதிரி தான் இருக்குது. குவான்டிட்டி இண்டெக்ஸை லிஸ்ட் 2 கூட எது கூட மேட்ச் பண்ணலாம்? ஸோ இங்கே குவான்டிட்டி, இங்கே ஒரு குவான்டிட்டிங்கிற வேர்டு இருக்குது. ஸோ மெஷர்ஸ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் ஓவர் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இது கூட இதை மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டைம் சீரீஸ்னால் என்னது? இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்சர்வேஷன் டேக்கன் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதுதான் வந்து நம்ம டைம் சீரீஸ் கூட மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன மீனிங்? மெஷர்ஸ் ரிலேட்டிவ் ப்ரைஸ் சேஞ்ச் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த ப்ரைஸ் இங்கே ஆல்ரெடி ப்ரைஸுங்கிற வேர்டு இருக்குது. ஸோ மெஷர் ரிலேட்டிவ் ப்ரைஸ் சேஞ்ச் அந்த குறிப்பிட்ட பீரியடில் அதை மெஷர் பண்ணுறது என்னது? ப்ரைஸ் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு வேல்யூ இண்டெக்ஸ்னால் என்ன மீனிங்? மெஷர்ஸ் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட். இங்கேயும் வேல்யூங்கிற வேர்டு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம இதை மேட்ச் பண்ணிடலாம். ஸோ the option 2413. 2413 option 4 is the correct answer. ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம டைம் பேஸ்டு டேட்டாவில் டைம் சீரீஸ்னால் என்னது, டைம் சீரீஸோட காம்பனன்ட்ஸ் என்னது, அதை எந்த மாடலில் நம்ம செப்பரேட் பண்ணலாம், மல்டிப்ளிகேட்டிவ் மாடலா அடிட்டிவ் மாடலாங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்பர்னால் என்னது, அந்த இண்டெக்ஸ் நம்பரை என்னென்ன மெத்தட்ஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக இந்த டைம் பேஸ்டு டேட்டா ரிலேட்டடான PYQஸ்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.